புரட்டாசி மாதம் வந்துடுச்சு. இதை செய்யலாமா? இதை செய்யக்கூடாதா? அப்படிங்கிற சந்தேகம் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும். என்னென்ன காரியங்களை இந்த புரட்டாசி மாதம் செய்யக்கூடாதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃபுல் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். என் சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும். புரட்டாசி மாதம்னாலே இந்த விஷயம் செய்யணும், இந்த விஷயம் செய்யக்கூடாது, இது செய்யலாமா அப்படின்னு நமக்குள்ள பல சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடியவைகளை முதல்ல சொல்கிறேன். புரட்டாசி மாதத்தில் வந்து வளகாப்பு பண்ணலாமான்னு எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கும். கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா வளகாப்பு வந்து ஒன்று 7ஆம் மாதம் பண்ணுவோம், இல்லைனா 9ஆம் மாதம் பண்ணுவோம். இப்போ புரட்டாசி மாதம் வந்து 7 இல்லை 9 வந்துச்சுன்னா நம்ம பண்ணாமல் விட்டால் அடுத்த மாதம் வந்து ரெட்டைப்படையில் ஆயிரும். அப்போ பண்ண முடியாது. அதனால நல்ல நாள் பார்த்து நட்சத்திரம்லாம் பார்த்து கண்டிப்பாக வளகாப்பு பண்ணலாம் புரட்டாசி மாதத்தில். அதில் எந்த ஒரு கவலையும் தேவையில்லை. அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து 1.5 வயசில் நாங்கள் முடி எடுப்போம், 2 வயசில் முடி எடுப்போம்னு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வந்து ஒரு வேண்டுதல் இருக்கும். அப்படி நம்ம வேண்டின பிறகு 1.5 வயசு புரட்டாசி மாதம் வரும். அதுக்காக நம்ம வந்து மொட்டை அடிக்காமல் இருக்கக்கூடாது. சாமிக்கு என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதை பண்ணிடுறோம். அதனால் குழந்தைகளுக்கு மொட்டையும் அடிக்கலாம். அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு புதிதாக ஒரு தொழில் தொடங்க போகிறோம் அப்படின்னாலும் புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக தொடங்கலாம். அது நல்ல வளர்ச்சி தரக்கூடிய மாதம் புரட்டாசி. அதனால் இந்த மாதம் வந்து தொழில் தொடங்கலாம், புது தொழிலை. அப்புறமா 60ஆம் கல்யாணம் பண்ணுறவங்க வந்து இந்த மாதத்தில் கண்டிப்பாக அந்த நாளில் பண்ணி தான் ஏணும். ஏன்னா 60 வயசாகி அவங்களுக்கு அவங்க பிறந்த அன்னைக்கு என்ன நட்சத்திரம் நாள் வருதோ அதே நாள் 60வது வயதில் வரும். அந்த நாளில் தான் 60ஆம் கல்யாணம் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம புரட்டாசி மாதம் பண்ணாமட்டால் அந்த நாட்கள் வந்து திரும்பி கிடைக்காது. அதனால் கண்டிப்பாக 60ஆம் கல்யாணம் பண்ணுறவங்க வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் பண்ணலாம். அதில் எந்த ஒரு தடையும் கிடையாது. இப்போது என்னென்ன காரியங்களை வந்து நம்ம புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாமா? இந்த சில காரியங்களை வந்து கண்டிப்பாக புரட்டாசி மாதம் செய்யக்கூடாதுன்னு இருக்குது. கண்டிப்பாக புரட்டாசி மாதம் வந்து கிரகப்பிரவேசம் செய்யவே கூடாது. சொந்த வீடோ வாடகை வீடோ வீடு வந்து பால் காய்க்கவே கூடாது. முடிஞ்ச வரை அதை தவிர்த்துருங்க. வேறு வழியே இல்லை, எனக்கு இந்த மாதம் போய் தான் ஆகணும்னு நினைக்கிறவங்க வந்து நல்லா பெருமாளை வேண்டி அவங்க குலதெய்வத்தெல்லாம் வேண்டிட்டு போகலாம். ஆனால் முடிஞ்ச வரை அதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் நாங்கள் இதுக்கு முன்னாடியே பால் காய்ச்சி அங்கே தங்கி சமைச்சி எல்லாம் சாப்பிட்டுட்டோம். ஆனால் ஒர்க்குக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ புரட்டாசி மாதம் போகிற மாதிரி இருக்குன்னா போகலாமான்னா கண்டிப்பாக போகலாம். ஏன்னா நம்ம அந்த வீட்டில் போய் பால் காய்ச்சி தங்கிட்டனால புரட்டாசி மாதத்தில் போகலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் புதுசாக இப்போ தான் நம்ம குடியேற போகிறோன்னா கண்டிப்பாக போகக்கூடாது. முடிஞ்ச வரை அதை தவிர்த்துருங்க. இந்த மாதத்தில் ஏன் சில நல்ல காரியங்கள் பண்ண மாட்டாங்கன்னா, நமக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் தான் வந்து மகாலய அமாவாசைன்னு சொல்லுவோம். அந்த அமாவாசை வந்து ஒரு 15 நாள் இருக்கும். இதை வந்து நம்ம முழுக்க முழுக்க முன்னோர்களுக்கு ஆசீர்வாதம் பெறதுக்காக அந்த 15 நாள் நம்ம பண்ணும்போது அந்த நாட்களில் வேறு எந்த ஒரு நல்ல விஷயங்களும் செய்கிறதில்ல. அப்புறம் ஒரு 10 நாள் வந்து நமக்கு வந்து நவராத்திரி வர ஆரம்பிச்சிடும் புரட்டாசியில். அதனால் அந்த நாள்லேயே நம்ம கல்யாணம் விசேஷம்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருந்தோன்னா அது முடியாதனால தான் இந்த நம்ம மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டுக்காக விட்டுட்டாங்க. முன்னோர்களையும் சுவாமியும் கும்பிட்டுட்டே இருக்கணும். அம்பாளுக்கும் எல்லாத்துக்கும் விசேஷனால அதை மட்டும் கும்பிடணும். நல்ல காரியங்கள் எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தகவல்களுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.